குவாலா குபுபாரு இடைத்தேர்தல் வாக்களிக்க நாளை வெளியே சென்று கடமையை நிறைவேற்றுங்கள். ரமணன் வலியுறுத்து. நாடாளுமன்ற மேலவைத் தலைவர் டத்து மூதாங் தகால் காலமானார். ஜெலுத்தோங் சந்தையில் MBPP அமலாக்க அதிகாரிகளுடன் கைகலப்பு, 2 நண்டு வியாபாரிகள் கைது. கேப்டன் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது பிரேமலதா பெற்றுக்கொண்டார். எலியின் உடற்பாகங்கள் கண்டுபிடிப்பு, 1 லட்சம் ரொட்டி பொட்டலங்களை மீட்டுக் கொண்டுள்ளது ஜப்பானிய உணவு நிறுவனம். வணக்கம். குவாலா குபுபாரு மாநில சட்டப்பேரவையில் உள்ள வாக்காளர்கள் மலேசிய குடிமக்களாக தங்களின் கடப்பாட்டை நிறைவேற்றுவதற்கு நாளை சனிக்கிழமை வாக்களிக்க செல்லுங்கள் என்று நினைவூட்டியுள்ளார் தொழில் முனைவர் மற்றும் மேம்பாட்டு கூட்டுறவு துணை அமைச்சர் ரமணன். இடைத்தேர்தலை புறக்கணிக்க வாக்காளர்களை, குறிப்பாக இந்தியர்களை தூண்டும் முயற்சிகளில் திளைக்க வேண்டாம் என்று அடிலான் தகவல் பிரிவு துணைத் தலைவருமான டத்து ரமணன் தெரிவித்தார். அத்தூண்டுதல்கள் அவதூறானது மற்றும் தீங்கிழைக்கும் செயலாகும். அவை இன ஒற்றுமையை மட்டுமே பிரிக்க விரும்பும் பொறுப்பற்ற செயல்கள். இவைகளை குவாலா குபுபாரு இந்திய வாக்காளர்கள் கருத்தில் கொண்டு குழப்பமடைய மாட்டார்கள் என்று தாம் நம்புவதாக அவர் கூறினார். ஒரே ஒரு நாள் இருக்குது. நம்மள என்ன ஒரு உதவி கேட்குறோன்னா, மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுருக்கீங்க உங்களோட நாட்டுக்கு, நம்மளோட சமுதாயக்கு. தயவு செஞ்சு வெளியே வந்துட்டு ஓட் போடுங்க. நம்மளை பார்த்தோன்னா இப்போ அரசாங்கம் நிறையா செஞ்சிட்டோம். கேகேபியில் நம்மளோட நாட்டில் நிறையா ப்ரோக்ராம், நிறையா இனிஷியேட்டிவ் நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம். ஸோ என்ன முக்கியம்னா, ஃபேக் நியூஸ் எல்லாம் படிச்சுட்டு தயவு செஞ்சு அது உங்களோட மைண்டில் ஒரு குவாலிட்டியான ஸ்டேட்டில் இருக்கக்கூடாது. நல்லா கிளியராக மனசு வச்சுட்டு நீங்கள் வெளியே உங்களோட ஓட் போடுங்க. இதனிடையே நேற்று பத்தாங்காலியில் தெக்கோ நேஷனல் ஏற்பாடு செய்த கோஸ் பிக் இந்தியன் கம்யூனிட்டி என்டர்பிரனர் ஃபைனான்சிங் ஸ்கீமின் விளக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் SPUMI குறித்தும் விளக்கமளித்தார். SPUMI இந்திய சமூகத்தை தொழில் முனைவர் வழி மேம்படுத்தவும் உலக அளவில் போட்டித்தன்மை வாய்ந்த சமுதாயமாக உருவாக்கும் ஒரு திட்டம் என விளக்கினார் டத்து ரமணன். நம்ம பார்த்தோன்னா தெக்கூன் இன்னைக்கு மிந்தி தெக்கூன் ஸ்பூமின் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்மளை எல்லாம் ஒன்றா வேலை செஞ்சுட்டு டத்தோ டோலாசானி நம்மளோட சேர்மேன், டத்தோ அடாம் நம்மளோட CEO, எல்லா டத்தோ அன்புமணி கூட வேலை செஞ்சுட்டு அவங்கள இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸ்பூமி கோஸ் பிக். ஸோ இந்த ஸ்போமி கோஸ் பிக் மிந்தி ஸ்போமி 30 மில்லியன் தான் அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அரசாங்கம் இன்னும் 30 மில்லியன் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ 60 மில்லியன் இருக்குது. இந்த 60 மில்லியன் நம்மளோட இந்திய சமுதாயத்துக்கு போயிட்டு நல்லா சேரணும். அவங்களோட பிஸ்னஸ் அவங்கள நல்லா செஞ்சுட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வரணும். அதான் நம்மளோட ஆசை. pengumuman pada 3 April. Kita telah membuat so far 21 permohonan, 14 permohonan masih lagi dalam proses, 6 permohonan telah diluluskan. 6 permohonan tu sebanyak 250,000 sudah diluluskan, yang dalam proses 1.35 juta. Jadi saya haraplah komuniti India akan mengambil peluang ini untuk dapat menjayakan perniagaan mereka dan membawa perniagaan mereka ke tahap yang lebih tinggi. இந்த திட்டத்தின் வழி இந்தியர்கள் தொழில் முனைவர் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக கூடுதலாக 30 மில்லியன் ரிங்கிட் நிதி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலவை தலைவர் டத்து மூதாங் தகால் இன்று தேசிய இருதய சிகிச்சை மையமான IJN-இல் காலமானார். அசர்பைஜானுக்கு அதிகாரப்பூர்வ வருகை புரிந்த அவர் மே 6ஆம் தேதி அங்கிருந்து திரும்பி வந்தது முதல் இருதய கோளாறு காரணமாக IJN-இல் சிகிச்சை மேற்கொண்டு வந்தார். இன்று காலை மணி 11:46 அளவில் அவர் இறந்ததாக மேலவை அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. சரவா மாநிலத்தைச் சேர்ந்தவரான 70 வயதுடைய மூதாங் தகால் கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மேலவை தலைவராக பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட சரவா டயாக் சமூகத்தின் முதல் தலைவர் என்ற பெருமையையும் அவர் பெற்றார். அவர் இதற்கு முன் சரவா புக்கின்மாஸ் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக 2 தவணைகள் இருந்துள்ளார்.
பினாங்கு ஜெலுத்தோங் காலை சந்தையில் ஏற்பட்ட கைகலப்பு தொடர்பான விசாரணைக்காக 2 நண்டு வியாபாரிகள் 2 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இருவரும் 23 மற்றும் 35 வயது ஆடவர்கள் என்பதை திமோர் லாவோட் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரஸ்லாம் அப்துல் ஹமீட் உறுதிப்படுத்தியுள்ளார். அவ்விருவருக்கும் எதிராக குற்றவியல் சட்டத்தின் 353வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. முன்னதாக ஜெலுத்தோங் பொதுச்சந்தையில் சோதனையில் ஈடுபட்டிருந்த மாநில நகராண்மை கழகத்தின் அமலாக்க அதிகாரிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையில் கைகலப்பு மூலம் 39 வினாடி காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலானது. அனுமதியின்றி வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த 2 வியாபாரிகளை உடனடியாக காலி செய்ய சொன்ன அமலாக்க அதிகாரிகளை அவர்கள் தாக்கியதை தொடர்ந்து தற்காப்பு கருதி அதிகாரிகள் மேற்கொண்ட பதில் தாக்குதலால் அங்கு கைகலப்பு மூண்டதாக கூறப்படுகிறது. எனினும் அச்சம்பவத்தில் யாரும் மோசமான காயங்களுக்கு இலக்காக வில்லை. மறைந்த நடிகரும் தேமுதிக தோற்றுநருமான கேப்டன் விஜயகாந்துக்கு இந்தியாவின் உயரிய பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற விழாவில் தேமுதிக பொதுச் செயலாளரும் விஜயகாந்தின் மனைவியுமான பிரேமலதா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடமிருந்து அவ்விருதை பெற்றுக்கொண்டார். தமிழ் சினிமா வளர்ச்சியில் மகத்தான பங்களிப்பை வழங்கிய பழம்பெரும் தமிழ் நடிகர் விஜயகாந்த். நடிகர் சங்க வளர்ச்சியிலும் அவர் பெரும் பங்காற்றியுள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி உடல் நலக்குறைவால் விஜயகாந்த் காலமானார். தமிழ் திரையுலகில் யாராலும் ஈடு செய்ய முடியாத தமக்கென ஒரு தனி முத்திரையை அவர் விட்டுச் சென்றுள்ளார். விஜயகாந்தின் சேவைக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் மத்திய அரசாங்கம் அவருக்கு பத்மபூஷன் விருதை அறிவித்தது. இந்நிலையில் இவ்வாண்டுக்கான பத்ம விருதுகள் 132 பேருக்கு அறிவிக்கப்பட்டன. கடந்த ஜனவரியில் அந்த விருது பட்டியல் வெளியிடப்பட்டது. விஜயகாந்தை தவிர்த்து தமிழகத்தைச் சேர்ந்த பழம்பெரும் நடிகை வைஜெயந்திமாலா, தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்பட்ட வேளை தமிழக வீராங்கனை ஜோஷ்னாவுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்தியாவுக்கான 1 மாதம் 1 வருடம் மற்றும் 5 வருடத்திற்கான இ-விசா வேண்டுமா? இதனை எளிதான மற்றும் விரைவான சேவையில் பெற உடனே அணுகுங்கள் ஜீனத் டிராவல் அண்ட் டூர்ஸ். சமைக்க தவறிய மனைவியை பல் துலக்கும் பிரஷினால் குத்தி கொலை செய்த கணவன் கைது செய்யப்பட்டான். 20 வயதுடைய யுவான் என்ற அந்த ஆடவன் தனது 19 வயதுடைய மனைவி ரிஸ்மாவை இந்தோனேசியா ரியாவில் கரிமுன் மாவட்டத்தில் உள்ள வீட்டில் இந்த குற்றத்தை புரிந்துள்ளான். அந்த வீட்டிற்கு மறுநாள் காலையில் வந்த ரிஸ்மாவின் தாயார் படுக்கை அறையில் பல் துலக்கும் பிரஷ் கழுத்தில் குத்தப்பட்ட நிலையில் அவர் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனைத் தொடர்ந்து பூலாவிற்கு தப்பிச் செல்ல முயன்ற ரிஸ்மாவின் கணவரை அவரது காலில் சுட்டு போலீசார் கைது செய்தனர். முதல் நாள் இரவு 8 மணி அளவில் கணவன் மனைவி இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்ட போது மனைவியின் கழுத்தை நெரித்த பின் பல் துலக்கும் பிரஷில் யுவான் குத்தியதால் அவர் இறந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அடிக்கடி சமைக்காமலும் வீட்டு வேலை செய்ய தவறியதால் ஏற்பட்ட ஆத்திரத்தினால் வஞ்சம் தீர்க்கும் வகையில் தனது மனைவியை கொலை செய்ததாக யுவான் ஒப்புக்கொண்டான். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. ஜப்பானில் உள்ள பிரபல உணவு தயாரிப்பு நிறுவனமான பாஸ்கோ ஷிகிஷிமா தனது தயாரிப்பிலான 1 லட்சத்துக்கும் அதிகமான வெள்ளை ரொட்டி பொட்டலங்களை மீட்டுக் கொள்வதாக அறிவித்துள்ளது. அந்நிறுவனத்தின் குறைந்தது 2 வெள்ளை ரொட்டி துண்டு பொட்டலங்களில் கருப்பு எலியின் உடற்பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதனால் நாடு முழுவதும் விநியோகிக்கப்பட்ட தனது 1,04,000 வெள்ளை ரொட்டி துண்டு பொட்டலங்களை மீட்டுக் கொள்வதாக பாஸ்கோ ஷிகிஷிமா அறிவித்துள்ளது. ரொட்டி துண்டு பொட்டலங்களில் எவ்வாறு எலியின் பாகங்கள் வந்தன என்பதை கண்டறிய விசாரணையும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ஜப்பானியர்கள் அதிகம் விரும்பி உண்ணும் ரொட்டியாக பாஸ்கோ ஷிகிஷிமா நிறுவனத்தின் தயாரிப்புகள் திகழ்கின்றன. எனினும் மாசடைந்த ரொட்டியை சாப்பிட்ட யாரும் உடல் நலம் பாதிக்கப்பட்டதாக இதுவரை புகார் எதுவும் கிடைக்கவில்லை என பாஸ்கோ ஷிகிஷிமா கூறியுள்ளது. தலைநகர் டோக்கியோவில் உள்ள தொழிற்சாலையில் அந்த ரொட்டி துண்டுகள் தயாரிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது.
மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.